Hello friends, welcome to JSN Aari Works. இந்த வீடியோவில் நம்ம லாங் அண்ட் ஷார்ட் டைப் 2 பார்க்கலாம். லாஸ்ட் வீடியோவில் டைப் 1 வந்து சொல்லியிருப்பேன். அந்த வீடியோ பார்க்காதவங்க அந்த வீடியோ பார்த்துட்டு வந்துட்டு இந்த வீடியோ பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு கிளியராக புரியும். ஸோ இப்போ நம்ம திலகம் ஷேப்பை வந்து தலைகீழாக வரைஞ்சி வச்சுருக்கோம். லாஸ்ட் வீடியோவில் பக்கத்தில் இருக்கிற இமேஜ் மாதிரி நேராக வரைஞ்சிருப்போம். அதே மாதிரி தான் நம்ம நடுவில் இருக்கிற கோடை நம்பர் 1, ஃபஸ்ட்டு இருக்கிற திலகம் நம்பர் 2, வெளியில் இருக்கிற பெட்டல் மாதிரி இருக்கிறது நம்பர் 3, அகைன் நம்பர் 1. இந்த வீடியோவை ஃபஸ்ட்டு டைரெக்டாக பார்க்குறவங்களுக்கு கண்டிப்பாக புரியாது. ப்ரீவியஸ் வீடியோ பாருங்கள், பார்த்துட்டு வந்து இதை கண்டினியூ பண்ணுங்கள், அப்போ தான் புரியும். நான் அந்த வீடியோவோட லிங்க்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அகைன் பாருங்கள், 1 2 and 3. 3லேருந்து டைரெக்டாக கீழே அகைன் 1க்கு வந்து ஒரு ஸ்டிச் போட்டுட்டு ஒரு லாக் போட்டுட்டு அப்படியே அகைன் நம்பர் 2, நம்பர் 3, அகைன் நம்பர் 1. நம்ம லாஸ்ட் வீடியோவில் பார்த்த சேம் டெக்னிக் தான் இங்கேயும் ஃபாலோ பண்ணுறோம். நிறைய பீகாக் ஃபெதருக்கு இந்த மாதிரி ஸ்டிச்சஸ் வந்து போடலாம். இது ஒன்றில் ஷார்ட்டாக போடுறோம், ஒரு லாங்காக போடுறோம். இதுதான் லாங் அண்ட் ஷார்ட் ஸ்டிச். பீகாக் ஃபெதருக்கு லாங் அண்ட் ஷார்ட்டோட சேர்த்து பட்டன் ஹோல் ஸ்டிச்சையும் இன்க்ளூட் பண்ணி போடுவாங்க. அந்த ஃபெதர் ஸ்டிச் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். உங்களுக்கு ஆரி கிளாஸில் இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் இருக்குது, காண்டாக்ட் பண்ணுங்கள். செப்டம்பர் 15லேருந்து ப்ரொஃபஷ்னல் ஆரி கிளாஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். அதுக்கான டீட்டெயில்ஸ் வேணும்னாலும் எனக்கு கால் பண்ணுங்கள். இதுக்கு ஒரே ஒரு ஃபார்முலா மட்டும் நீங்கள் மைண்டில் வச்சுக்கிட்டால் போதும். நம்பர் 1 2 3 அகைன் நம்பர் 1. அப்படி நம்பர் 1 கொண்டு வரும்போது நம்பர் 2ல் ஒரு லாக் விழும். நம்பர் 1ல் நாமளே லாக் போடணும். 3ல் மட்டும் எந்த லாக்கும் இருக்காது. பாருங்கள், நம்ம நம்பர் 1ல் லாக் போட்டோம், நம்பர் 2ல் லாக் போடலை. பட் ரிவர்ஸ் கொண்டு வரும்போது ஒரு லாக் வந்து விழுது. அண்ட் நம்பர் 1ல் அகைன் லாக் நாமளே போடணும். ரொம்ப ஈஸியான ஸ்டிச் அண்ட் ரொம்ப ப்ரைடல் ப்ளவுஸ்லலாம் யூஸ் பண்ணுற ஒரு ஸ்டிச் வந்து இந்த ஸ்டிச் தான். மெயினாக பீகாக் ஃபெதருக்கு இந்த ஸ்டிச் ரொம்ப யூஸ் பண்ணுவாங்க. லாஸ்ட்டாக முடித்த உடனே இந்த மாதிரி நீங்கள் செயின் ஸ்டிச்சும் போட்டுக்கலாம். அப்படி இல்லைன்னா இங்கே பீட்ஸ் வச்சும் ஸ்டிச் போட்டுக்கலாம். நாம் இன்னும் பீட்ஸ் ஒர்க் போகாததால் நான் செயின் ஸ்டிச் வச்சே கம்ப்ளீட் பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக நடுவில் எண்ணாட் போட்டு ஃபினிஷ் பண்ணிக்கிறேன். இப்போ உங்களுக்கு அடுத்ததாக வந்து ஃபஸ்ட்டு போட்ட இமேஜுக்கும் செகண்ட் இப்போ போட்டிருக்க டைப் 2க்கும் வந்து டிஃப்ரென்ஸ் காட்டுறேன் பாருங்கள். அப்போ உங்களுக்கு ரொம்ப நல்லாவே தெரியும். பாருங்கள், டைப் 1 வந்து கீழே இருக்கிறது, இது டைப் 2 அண்ட் இது டைப் 1. மேலே இருக்கிற அந்த இமேஜை பேஸாக வச்சு தான் இந்த 2 ஸ்டிச்சு போட்டிருக்கோம். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.